வயது 6 இருந்ததால் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை. ஹஜ்ரத் சௌத் ரலியல்லாஹு அவர்கள் விதவையாக இருந்ததால் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வீட்டின் பொறுப்புகள் ஹஜ்ரத் சௌத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சில மாதங்கள் கழிந்தன. பின் சப்பால் மாதத்தில் புதுமணி பெண்ணாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரின் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அப்பொழுது சப்பால் மாதம் கெட்ட மாதம் என்ற அரபு மக்களின் மூட நம்பிக்கையை வீழ்த்தி சப்பால் மாதத்தில் புதுமணி பெண்ணாக அவர்களின் வீட்டுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். இந்த விஷயம் புகாரி தரப்பில் இருக்கிறது. ஆயிஷாவே, உன்னை நான் இருதடவை என் கனவில் பார்த்துள்ளேன். ஒரு மனிதர் உன்னை உயர்ந்த பட்டு துணியில் சுற்றி சுமந்தவராக வருகிறார். ஆனால் திறந்து பார்த்தால் நீ தென்பட்டாய். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தோன்றிய ஒன்றாகும். இந்த கனவிற்கு அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயம் பலன் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கூறியதாக அறிவிக்கிறார்கள். அறிவிப்பில் பாரவர் ஒருவர் மனித ரூபத்தில் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பட்டு துணியில் சுற்றி சுமந்து வந்தார்கள் என கூறப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை 6 வயதில் திருமணம் செய்து கொண்டு 9ஆம் வயது வரை வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் இருந்தார்கள். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மனைவி ஆயிஷாவை இதுவரை ஏன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கொடுக்க வேண்டிய மகர் தொகை என்னிடம் இல்லையே என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அந்த தொகையை நான் உங்களுக்கு கடனாக தருகிறேன் என்று சொல்லி 500 திருகத்தை கடனாக கொடுத்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக பெற்றுக்கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மகராக கொடுத்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களுக்கு 12.5 ஊகியா, அதாவது 500 தங்கக்காசு மகராக தந்தார்கள் என கூறியுள்ளார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை 6ஆம் வயதில் திருமணம் செய்து கொண்டு 9ஆம் வயதில் தான் மகர் கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். இந்த விஷயத்தை சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ குடும்பங்கள் மகர் கொடுக்காமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மகரே தேவையில்லை என்று கூறுபவர்களும் மேற்படி நிகழ்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தனது திருமண ஆரம்ப காலத்தின் முன்பு நடந்த நிகழ்ச்சியை கூறுகிறார்கள். நான் எனது விளையாடி கொண்டிருந்த போது என் தாய் என்னை மட்டும் சத்தமிட்டு அழைத்து ஒரு அறைக்குள் சென்றார்கள். ஏன் இப்படி என் தாய் செய்கிறார்கள் என்று எனக்கு புரியாததால் சிறிது நேரம் கழித்துதான் எனது மூச்சு படபடப்பு அடங்கியது. அறைக்குள்ளே இருந்து என் தாய் தண்ணீரை எடுத்து வந்து என் தலையையும் முகத்தையும் கழுவி விட்டார்கள். பின் மதீனத்து அன்சாரி பெண்கள் என் அறைக்குள் வந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, உமக்கு அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக என்று கூறிவிட்டு என்னை சீவி சிங்கரைத்து பின் வெளியே சென்று விட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அறைக்குள் வந்தார்கள். அந்த நேரம் இரவு நேரம் என்னோடு வீடு கூடினார்கள். இந்த விஷயம் புகாரி தரப்பில் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ விஷயங்களை தான் சம்பந்தப்பட்டதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சம்பந்தப்பட்டதையும் உலகில் அனைவருக்கும் புரியும் வகையில் எடுத்துச் சொன்னவர்கள் பலர். பெண்கள் விஷயத்தில் அதிகம் எடுத்துச் சொன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெண்கள் மட்டுமன்றி உலகமார்கள் அனைவருக்கும் ஏராளமான கருத்துக்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக அறிவிக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஏறத்தாழ 2310 ஹதீஸ்களில் நபியிடமிருந்து நேரடியாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்குரியவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே வாழ்ந்தார்கள் என நாம் பார்க்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் சிறந்த பல குணங்களையும் நபி அன்னையின் மீது வைத்திருந்த பண்பையும் மார்க்கப்பற்றையும் கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி